ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ட்ரெயின் பார்க்க போறோம். நாங்கள் இன்னைக்கு ட்ரெயின் பார்க்க போறோம். ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். ட்ரெயின் போயிருச்சு, அதனால இப்போ பைக்ல ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம். ட்ரெயின் பிடிச்சிருவோமா? விரட்டி போறோம் நாங்களும். ட்ரெயினா நாங்களா? நாங்கள் ட்ரெயினும் பிடிக்க போறோம். எங்க சிவகங்கையிலேருந்து ராமேஸ்வரத்தில் போய் பிடிக்க போறோம். ஸோ இன்னைக்கு அந்த vlog தான் பார்க்க போறீங்க. ராமேஸ்வரம் போகிறோம். ஸோ ரோட் ட்ரிப்பு. எப்படிலாம் நாங்கள் வந்து ரோட்டில் அட்ராசிட்டி பண்ணிட்டு ட்ரெயினை பிடிக்க போகிறோம். விட்டு ட்ரெயினை ராமேஸ்வரம் போய் பிடிக்க போகிறோம். என்னாச்சும் அப்படியா? எங்கே போய்கிட்டு இருக்கு ட்ரெயின்? சென்னைக்கா? ராமேஸ்வரத்துக்கு தான் நாங்கள் போகிறோம்னு சொன்னோம். அவன் சென்னையில் போய் பிடிக்க போகிறாளா விட்ட ட்ரெயினை. சிவகங்கையில் வந்து காலைல ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ராமேஸ்வரத்தில் போய் அந்த ட்ரெயினை பிடிச்சி அச்சியா கையில் கொடுக்க போகிறோம். என்னாச்சியா? கையில சின்னதாக்கி கொடுக்குறேன். ஆனா ஒரு கண்டிஷன். ட்ரெயினில் போகணுமா நீனு? எனல் விட்டுருச்சான். நாங்கள் இப்போ வந்து ஒரு ஆலமரத்தடியில் இருக்கோம். இங்கே சாப்பிட்றக்காக வந்திருக்கோம். இப்போ காலைல 9 மணிக்கு கிளம்புனா, ஆனால் அந்த ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சு. 9 மணி ட்ரெயின், ராமேஸ்வரம் ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ மணி 11:30 ஆயிடுச்சு. பாதி தூரம் கடந்து வந்துட்டோம். சொல்லப்போனால் பரமக்குடியெலாம் தாண்டி வந்திருக்கோம். என்னாச்சும்? எதுக்கு வந்திருக்கோம்? இங்கே பாருங்க, நாங்கள் சாப்பிட்றதுக்காக சிவகங்கையிலேருந்து பரமக்குடி வரைக்கும் வந்திருக்கோம். பரமக்குடி தான் தாண்டி வந்துருக்கோம். இங்கே பாருங்க, எங்கள் வண்டி வேறு நிற்கிது. இங்கிட்டு அந்த அம்மா அங்கே திரும்பிக்கிச்சு பாருங்க. என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணல. எங்க வண்டி அங்க நிக்குது. நாங்க வண்டியிலே நாங்க சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். எதுக்குப்பா வந்திருக்கோம்? சாப்பிட்றதுக்காக. அதுக்கும் எவ்வளவு பெரிய சாப்பாடு பாக்கு. இங்க பாருங்க, இந்த டிஃபன் பாக்ஸ் இருக்கு. இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்காக ஒரு கல் மேல உட்காந்துருக்கோம். இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்காக அங்க இருந்து இங்க பின்னாடி வேற இது என்னதுப்பா? பின்னாடி கப்பல். பின்னாடி வேற கப்பல் இருக்கு. அதை வேற நாங்க கப்பல் பாக்குறதுக்காக நாங்க அங்க இருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சாப்பிட்டுட்டு போய் ஆனந்தியும் வந்திருக்காள, அதனால அவ சொல்கிறான். இப்போ நாங்கள் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் ட்ரெயினை பிடிக்க போகிறோம். என்னாச்சும்? போகலாமா? பசிக்குதா? எங்கே பசிக்குது? இந்த வயிறுல இந்த வயிறுல பசிக்குதா? ரொம்ப குஷியோ? சரி வாங்க, நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே போகலாம். பார்க்கலாம். எல்லாரும் வந்துருங்க. ட்ரெயின் பிடிக்க எல்லாரும் வந்துருங்க. சொல்கிறோம், வந்துருங்க. சரி, நாங்கள் சாப்பிட போகிறோம். நாங்கள் வந்து பொங்கல் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டோம். பாதி டைம் ஆச்சு. ஸோ சீக்கிரமாக போகணுன்னு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அக்ஷயாவுக்கு வந்து என்னோட லீவு முடியுது. அக்ஷயா மிஸ் எங்கே போனீங்கன்னு கேட்டால் என்ன சொல்வேன்? லீவில் எங்கே போனீங்கன்னு கேட்டால் என்ன சொல்வேன்? இப்போதான் சொன்னா கொடைக்கானலுக்கு போகணும்னு சொல்லுவோன்னு. அதுக்குள்ளே வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டேன். எங்கே போகணும்னு சொல்லுவேன் மிஸ் கிட்ட? ராமேஸ்வரம். எதுக்கு போனீங்கன்னு கேட்டா சரி, நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பும்போது பார்ப்போம். அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. ஒரே ஒரு வாய் கொடுக்குறோம். வச்சுக்கோப்பா. இங்கே பாரு அஜா, வச்சுக்கோ. சாக்லேட்டோட சேர்த்து சாப்பிட்ட டேஸ்ட். நோ, நீங்க போடுங்க. நான் சாப்பிட்டு சூப்பரா. சரி, பாய் பாய். நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் போக போகிற பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக போகவே முடியாது. இந்த மாதிரி பைக்கு இல்லைனா காரு அந்த மாதிரி நம்மளோட ஓன் வெஹிக்கிளில் போனால் மட்டும்தான் போக முடியும். நாங்கள் ட்ரெயினை மிஸ் பண்ணனால வேறு வழி இல்லாமல் தான் பைக்கில் கிளம்புனோம். ஆனால் போன இடம் வந்து வேறு லெவலாக என்ஜாய் பண்ணோம். One eternity later.
கொஞ்சம் அப்படியே டயர்டாக இருந்துச்சு. சரி அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே போகலான்னு சொல்லிட்டு பாப்பாவுமே டீ வடைலாம் கேட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கும் வந்து வாங்கி கொடுத்துட்டோம். நாங்கள் எல்லோரும் வேகமாக டீயை குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பாப்பாவுமே டீ குடிக்க வச்சுட்டு அங்கேருந்து ஜாலியாக வந்து திரும்பி ரைடை ஸ்டார்ட் பண்ணோம். பைக்கில் போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான், அதனால தான் வந்து அங்கங்கே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி தான் போகிறோம். ட்ராவல் பண்ணி வந்துட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். எங்கேன்னு அக்ஷு சொல்லுவான். ஐயோ மீண்டும் மீண்டும் அக்ஷு எங்கே வந்திருக்கோம்? ட்ரெயினை பிடிச்சிட்டோம். சாரிங்க, சிவங்க ட்ரெயினில். இது வேறு ஏதோ ஒரு ஊரோட ட்ரெயின். ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம், ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷன். அங்கே வந்திருக்கோம் சும்மா பார்க்குறதுக்காக. நம்ம வந்து நீ எங்கே போகிறோமோ அந்த இடத்துக்கு பைக்கில் தான் போகிறோம். சும்மா இவட்ட காட்டணுன்றதுக்காக வந்தோம். ஹாப்பியா? நம்ம பிகில் ஹாப்பி ஆகிட்டாப்புல. ட்ரெயின் பார்த்தாச்சு. இங்கிட்டிருந்து ஒரு ட்ரெயின் வருது அங்கிட்டிருந்து, பட் எந்த ட்ரெயினுன்னு தெரில. ஸோ இந்த ட்ரெயினை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறோம். கிளம்புவோமாடா? பீச்சுக்கு போவோம். ரெண்டு ட்ரெயின் வரும்போது நாங்கள் கிளம்ப போகிறோம். போமா? எதில் போகிறோம்? ட்ரெயினில் அங்கிட்டு போயிட்டு ஒரு ட்ரெயின் வரும், அந்த ட்ரெயினில் போகலாம். சரியா? இந்த ட்ரெயின் இப்போ எடுக்க மாட்டாங்களா? இப்போ நானும் அந்த மாதிரி நினச்சதுல தப்பு இல்லையே. நைட்டு தான் எடுப்பாங்க. நைட் 8 மணிக்கு எடுப்பாங்க. அதனால நம்ம பைக்கில் போய் அங்கே ஒரு ட்ரெயின் நிற்கிது, அந்த ட்ரெயினை பிடிச்சிருவோம்ப்பா. சரி ஓகே வாங்க. அது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஓகே பாய் சொல்லுவாங்க, போகலாம் சொல்லு. நெக்ஸ்ட் ட்ரெயின் பார்க்க போகிறோம். பாய் ட்ரெயின், வாங்க போகலாம். சும்மாலாம் கொடுக்குறாள். இளநீ குடிக்கிறக்காக ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்க, நம்ம நல்லா வைப் பண்ணி இளநீ குடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. இளநீ டேஸ்டாக இருக்கா? டேஸ்டாக இருக்கா? God, what a great family. குடி. பாப்பா இளநீ கேட்டான்னு சொல்லி அவளுக்குமே வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டோம். அண்ட் நம்ம பாம்பன் தாண்டி போயிட்டுருக்கோம். பாம்பன் தாண்டி 1.5 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து ஒரு ரோடு வந்து கட் ஆகுது. உள்ளே போனீங்கன்னா அரியமான் பீச் வந்து வரும். இது வந்து கடல் விருந்துன்ற ஹோட்டல் வந்து உள்ளே என்ட்ரி ஆகி கொஞ்சம் தூரத்துலேயே வந்து இருக்குது. எல்லா சீ ஃபுட்ஸுமே வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து என்ட்ரி டிக்கெட்டு. காருக்கு வந்து 30 ருபீஸு, மற்ற பஸ்ஸு அந்த மாதிரினா 50 ருபீஸும், பைக்குக்கு வந்து 5 ருபீஸ் தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நிறைய கடைகளுமே இருக்குது. இந்த மாதிரி உங்கள் குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா ஒரு ரிங்கு மாதிரி குழந்தைங்கள வச்சு விளையாடுறதுக்கு கடலுக்குள்ளே, அதுக்கப்புறம் கடலில் விளையாடுற பால்ஸாக இருக்கட்டும், அங்கே நிறைய ஃப்ரெஷ் மீன்லாம் கிடைக்கிது. நிறையாவே மீன் வந்து பொரிச்சு, அதுக்கப்புறம் வந்து மீன் சாப்பாடு எல்லாமே அங்கே வந்து கிடைக்கிது. நம்ம வந்து ஃபுட்டெல்லாம் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியமே இல்லை. குட்டீஸ்க்குமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸ்நாக்குக்குமே வந்து அங்கே நிறையா வடை அந்த மாதிரி ஸ்நாக் ஐட்டமும் நிறையா வச்சுருக்காங்க. அண்ட் இது சுற்றி ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பைன் ட்ரீ மாதிரி செம்ம அழகாக இந்த ட்ரீஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு. ஃபுல்லாக ஒன் சைடு ஃபுல்லாக பைன் ட்ரீ மாதிரி இருக்குது. அது ஒரு பைன் ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்குது. ஸோ அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து நம்ம வந்து போய்க்கலாம். நாங்கள் போயிருந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து போட்டிங்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் சம்மர் சீசனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த போட்டிங்ஸ் எல்லாமே. நம்ம வந்து இப்படியே போய் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். அப்புறம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ நாங்கள் வந்துட்டோம். ஸோ அப்படியே இங்கே என்னென்ன நடக்குது, நாங்கள் என்ன பண்ணுறோன்னு உங்ககிட்ட காட்டுறோம். அச்சோ குழந்தடியாவே நாங்கள் நடந்து பீச்சை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம்.
சுட்டு பொசுக்குது. செப்பல் போட்டுருங்க. இங்கே பாருங்க அச்சு. அச்சு ஹாய். இப்ப எங்க எந்த ஊருன்னே தெரியல. இங்கே வந்து ஓவர் வெயிலாக இருக்குது, முடியல, சுடுது காலலாம். ஸோ அதனால் நாங்கள் அங்கே ஒரு வீடு கட்டி வச்சுருக்காங்க, ஒரு டென்ட்டு ஸ்டே பண்ணிட்டு போகிறக்கு அங்கே போகிறோம். ஒரு குடை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போயிட்டு அந்த குடையில் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். அந்த குடையே இங்கே உட்காரலாமானே தெரியல. வந்து விட்டோம். இதுதான் அந்த குடை. மேலே பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுதான் அந்த குடை. அச்சு இந்தா இருக்கிறாள். நாங்கள் கிளம்பிட்டோம். கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கிளம்புறோம். அச்சு கடலுக்குள்ள தள்ளி விட்டுருவோம். நீங்கள் சும்மா தள்ளி விடுவோம். வந்துட்டோம். சில்லுன்னு இருக்கு. இங்கே பாருங்க. வாங்க வெயிட் பண்ண போலாம். இங்கே இருக்க கடலுமே பார்த்திங்கன்னா அவ்வளோவா அலையெல்லாம் வரல. குறிப்பிட்ட டைமில் வருமா என்னன்னு தெரியல, ஆனால் அவ்வளோவா அலையே இல்லை. ரொம்ப நல்லா ஜாலியாக லாங்காக ரொம்ப உள்ளே போயெலாம் வந்து நிறைய பேர் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளித்தாங்க. நீங்கள் வந்து கப்புள்ஸாக வரீங்க, இல்லை வந்து தனியாக பீச்சில் நான் மட்டும் தான் என்ஜாய் பண்ணணும் அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஆளுனா வந்து உங்களுக்கு இந்த பீச் வந்து ஒரு சூப்பர் செட் ஆஃப் பீச்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம பாட்டுக்கு தனியாக நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். அங்கங்கே நமக்கு எந்தெந்த ஸ்பேஸ் தேவையோ அங்கங்கே போய் அவங்க என்ஜாய் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பீச்சு சுற்றி. போட்டிங்குமே கூட்டிகிட்டு போகிறாங்க. நாங்கள் போயிருந்தப்போ வந்து போட்டிங் வந்து ஒரு போட் வந்து ரிப்பேரு, ஒரு போட்டு தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு போட்டிங் போவேணா அப்படி சொல்லிட்டு நாங்களுமே செம்மையாக என்ஜாய் பண்ணலான்னு தான் பார்த்தோம். அந்த ஸ்கைக்கும் அதுக்கப்புறம் அந்த கடல் தண்ணிக்கும் எல்லாத்துக்குமே அக்ஷு வேறு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. அவளுக்கு வந்து ட்ரெயினில் போகணுன்றது தான் ஆசை. ஆக்சுவலாக ட்ரெயினில் தான் கிளம்புனது. கடைசியில் பீச்சை கொண்டு போய் காமிச்சோடனே மேடமோட மைண்ட் செட்டே மாறிடுச்சு. நீங்கள் ஒரு 3+ உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்காங்க அப்படின்னா, ஏன் பெரியவங்க கூட ஒரு 60+ ஏஜ் ஆனவங்க கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, கூட்டிகிட்டு போய் விட்டிங்கன்னா செம்மையாக வைப் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு செம்மையாக ஏற்ற ஒரு பீச் தான் வந்து அரியமான் பீச்சு. எங்களுக்குமே இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் விசிட்டிங் தான். இப்படி ஒரு பீச் இருக்கதே எங்களுக்கு தெரியாது. நாங்களும் இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை ராமேஸ்வரம் போயிருக்கோம், ஆனால் இந்த பீச்சுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமு. போய் பார்த்தோன்னே எங்களுக்கு வேறு லெவலாக பிடிச்சி போச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அக்ஷயா தான் அப்பா எனக்கு ஸ்விம்மிங் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஸ்கூல் போக ஆரம்பித்ததுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் என்ன சொல்ல போகிற லீவ் முடிஞ்சு அந்த மாதிரி தான் ஒரே வைபாக பேச்சாக எங்களுக்குள்ளே போயிட்டு இருந்துச்சு. பார்த்துருப்பீங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அவளுமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த படகு போட்டிலாம் வந்து குட்டீஸ்க்கு வந்து வச்சாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு வந்து வச்சாங்க. பாப்பா இறக்கி விட்டாலும் விட்டோம், சரியான ஆட்டம் தாங்க. தலை மட்டும்தான் உள்ளக்க போய் அமுங்கலை, அந்தளவுக்கு பிடிச்சிக்கிட்டாங்க அவங்க அப்பா. ஆனால் 2 பேரும் என்னென்ன அலும்பு பண்ண முடியுமோ அவ்வளோ அலும்பு பண்ணானுங்க தண்ணிக்குள்ளே. சரியாக ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. இதில் வேற நான் தலையில் தூக்கிக்கிறேன் என் பிள்ளைய அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் வச்சு வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னத்தையோ பண்ணுங்க, நான் உங்களை வீடியோ மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் போட்டிங் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பசங்களுக்கு வந்து வச்சாங்க, அதுக்கப்புறம் வந்து பொண்ணுங்களுக்கு வந்து வச்சாங்க. அந்த மாதிரி ரெண்டு செட் ஆஃப் உமன்ஸ் மென்ஸ்க்குமே வந்து வச்சாங்க படகு போட்டி. அண்ட் நல்லா இருந்துச்சு. வேறு லெவலாக அந்த குட்டீஸ்லாம் போகிறதுக்கு நம்மளாம் படத்தில் தான் பார்த்துருப்போம். இங்கே வந்து நல்லா இருந்துச்சு. எல்லா பசங்களும் போனாங்க. அந்த தூரத்தில் தெரியுது பார்த்திங்களா, ஒரு ஆரஞ்சு கலர் ஷர்ட் மாதிரி. ஸோ அது ஃபுல்லாமே அந்த பசங்க தான். அவங்களுக்கு போட்டி நடந்துகிட்ருக்கு. அவங்க போயிட்டு ரிட்டன் வர்றது. அதில் வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து கலெக்டர், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து ப்ரைஸ் கொடுக்குறதா சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. செம்மையாக இருக்குது. அண்ட் நம்ம கேரளா சைட்லாம் போனோன்னா எந்த மாதிரி பீச்லலாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, போட்டி வச்சோ இல்லை நார்மலாக நம்மளை பீச்சில் கூட்டிகிட்டு போகும்போது அனௌன்ஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. இங்கிட்டு என் வீட்டுக்கார் வேறு சும்மா இல்லாமல் இங்கே பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு. தண்ணிக்குள்ளே நான் உனக்கு ஸ்விம்மிங் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லி மனுஷன் தண்ணியில் விழுந்து எந்திரிச்சிட்டு இருந்தார்.
தலைகீழ படுத்துக்கிட்டு ஸ்விம்மிங் பண்ணுறீங்கன்னு சொல்லி நான் வேறு கலாச்சிட்டு இருந்தேன். கேட்கவே இல்லை. பாரு நான் உனக்கு என்ன எப்படிலாம் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லி இவர் வைப் பண்ணிகிட்டு இருந்தார். என்னங்க படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானுமே கேட்டு கலாச்சிட்டு இருந்தேன். என் தலைவன் சிங்கம் வந்துட்டான்டா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா. இந்த பக்கம் பாப்பா வேற நான் உள்ளக்க ஓடி வரேன்ப்பா, என்னை ஓடி வந்து தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் வைப் பண்ணிகிட்டு இருந்தா. நல்லாயிருக்கு வித்தியாசமாக. அந்த கடலில் இருக்கிற அந்த சங்கு மணல் எல்லாமே வந்து சூப்பராக கரையை தேடி வருது. அதுக்கப்புறம் அப்படியே மண்ணுக்குள்ளே பிடிச்சி அப்படியே கரையில் வந்து இழுக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் நல்லா ஃபுல்லாக உட்காந்து நம்ம மைன்யூட்டாக வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு பீச் தாங்க இது. இவர் வேற தண்ணிக்குள்ளே தம் விட்டுட்டு இருந்தார். தண்ணிக்குள்ள தம்மு குடிக்கும்போது அது மட்டும் இல்லாமல் அரியமான் பீச்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குஷி பீச்சுன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அது ஒரு ஹோட்டல் மாதிரி தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா குடில் வீடுகள்லாம் வந்து வச்சு அங்கே நம்ம வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஆளுக்கு வந்து 100 rupees தான் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளக்கே வாட்டர் பார்க் வந்து இருக்குது. உமன்ஸ் அண்ட் மென்ஸ் 2 பேத்துக்குமே வந்து தனித்தனியாக ஒண்டர்லாவில் இருக்க மாதிரி வாட்டர் பார்க்கோட சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அச்சு எழுதுங்க நீங்கள். ஆனா போடுங்க. ஆனா போடுங்க. அங்கிட்டு போடுங்க. கதையை இப்பதான் ஆரம்பிக்குது. வெயிட் அண்ட் வாட்ச். என் மக ஆனா போடுதுல. ஆனா வாடா. சூப்பர்ரா. ஏ போடுறா. ஏ குட்டி என்ன பண்ணிருக்கீங்க? மைண்ட் ப்ளோயிங். ஏ பெரிய ஏவா போடுறா. நல்லா பெருசா. ஏ ஏ இங்கிட்ட ஆனா தள்ளிக்கோடா. இங்கிட்ட ஏ. கிரெடிட்ஸ் டு அக்ஷயா. ஆனா போட்டாச்சு. அவனா போட்டாச்சு. ஏமா பி போட்டுச்சு. சி போடுறா. சி 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 டி போடுங்க. இ போடுங்க. எஃப் ஜி போடுங்க. அச்சச்சே மக போட்டதை வந்து இந்த கடல் அழிச்சிட்டு போயிடுச்சே. என்னப்பா சாவா. ஆனால் அழகாக இருக்குது. இதை விட பெரிய அளவு. பாப்பா நல்லா கடலில் வந்து அந்த மண்ணில் ஃபுல்லாமே வந்து ஏபிசிடிலாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணால். சரி நான் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. நானும் சரி போய் வாங்க நான் வரேன், போய் நம்ம 3 பேர் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறையா யங் கப்புள்ஸ்லாம் அந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் கூட வந்து வராங்க. அதுவும் ஈவினிங் டைமில் வந்துட்டிங்கன்னா இது வந்து நைட்டு வரைக்குமே வந்து இந்த பீச் இருக்குங்க. ஈவினிங்லலாம் அந்த கடல் அந்த 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 சீசனிங்க்கு சூப்பராக இருக்குது. அண்ட் மீன் எல்லாமே வந்து ஈவினிங்கில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அங்கே அந்த மீன் கடைக்காரக்கெல்லாம் வந்து சொன்னாங்க. நல்லா ஈவினிங்கில் சூடாக வந்து நாங்கள் போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ்க்கு வந்து அங்கே காம்படிஷன் நடக்குது. படகு போட்டி வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த பக்கம் நானும் வந்து என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டிருந்தேன், எனக்கும் இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்கன்னு. அவர் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. நானும் இப்படி பண்ணி பார்த்தா கடைசியில் வந்து கீழே விழுந்து எழுந்திரிச்சதான் மிச்சம், வேறு எதுவுமே மிச்சம் இல்லை. நாங்கள் சரின்ட்டு எல்லாருமே அந்த படகை தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க, படகு போட்டியை. பாய்ஸ் வந்து ஒழுங்காக போயிட்டு திரும்பி வந்து கரெக்டாக வந்துட்டாங்க. ஆனால் கேர்ள்ஸில் வந்து 2 பொண்ணுங்க மட்டும் மாட்டிக்கிட்டாங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து விழுந்துட்டா உள்ளக்க, அந்த கடலுக்குள்ளேயே விழுந்துட்டா. அதுக்கப்புறம் விழுந்துட்டு அவள் அந்த படகை பிடிச்சிட்டே வந்து எந்திரிச்சிட்டா எப்படியோ. ஆனால் ரொம்பவே கஷ்டங்க.
அந்த பொண்ணு கொஞ்சம் வெயிட்டாக இருந்ததுனாலையோ என்னமோ தெரில உள்ளே வந்து மாட்டிக்கிட்டா. பட் திரும்பி அவள் வந்து எப்படியோ ட்ரை பண்ணி ஹானஸ்ட்டாக வந்து லாஸ்ட்டாக தான் வந்தால் ஆனாலுமே ட்ரை பண்ணி கடலுக்குள்ளே விழுந்து திரும்பி வந்து படகுலலாம் எந்திரிச்சு சூப்பராக வந்துட்டா. அதை தான் எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த கடல் தண்ணியெல்லாம் மேலே தூக்கி போட்டு இப்படி எனக்கு நார்மலாகவே தண்ணியை மேலே தூக்கி போட்டு விளையாடுறது பிடிக்கும். யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. தண்ணியை மேலே தூக்கி போட்டுட்டு அது கீழே வரும்போது அடிச்சிங்கன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கடலுக்குள்ளேருந்து என்னென்னமோ வந்துச்சு. நான் நத்த மாதிரி என்னத்தையும் என் வீட்டுக்கார் பிடிச்சி கொடுத்தாரு. தூக்கி போடுங்கன்னு சொல்லி நான் கத்திக்கிட்டு இருந்தேன். நிறையா வந்து மீன் சூப்பராக வந்து அந்த கடலுக்குள்ளே ஃபுல்லாக நிறையா மீனாக இருக்குது. நம்ம கண்ணாலே பார்க்கலாம், அப்படியே தெரியுது அந்த மீன்லாம். அவ்வளோ நிறைய மீன் வந்து இருந்துச்சு அங்கே. போட்டிங் போகிறதுக்கு வெயிட் பண்ணுறதுக்காக தான் அங்கே வந்து ஒரு டென்ட் மாதிரி போட்டிருக்காங்களே. ஸோ அந்த டென்ட் வந்து போட்டிங் யாரெல்லாம் போகிறாங்களோ அங்கே போய் வெயிட் பண்ணாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களையா வந்து இவ்வளோ மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி அனுப்புவாங்க போட்டிங்கில். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அதுக்கெலாம் எவ்வளோ சார்ஜஸ்ன்னு வந்து தெரியல, நாங்கள் போகாதனால எங்களுக்கு தெரியல. பட் நீங்கள் ஃபேமிலியாக 1 டே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பர் ப்ளேஸு. நாங்கள் வந்து 1 o'clock கிளம்பினோம். 1 o'clock வந்து பீச் ரீச் ஆனோம். நாங்கள் திரும்பி கிளம்பும் போது ஒரு 4:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் செம்மையாக வைப் பண்ணோம். நானும் தங்கச்சி பாப்பா 3 பேர் சேர்ந்து பாப்பா தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அவள் தான் எல்லாரை விட ஹைலைட்டாக. ஏன்னா அவளுக்கு வந்து தண்ணினாலே ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப அலையெல்லாம் வரலனால ஸ்விம்மிங் பூல் மாதிரி தான் இருந்துச்சு. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அது ஒன்று வந்து உங்களுக்கு யாருமே எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. மற்ற பீச் மாதிரி ரொம்ப குப்பையாக அந்த மாதிரிலாம் இருக்காது. நல்லா வைப் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் ப்ளேஸு. ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்பி நம்ம வந்த இடத்துக்கே வந்துட்டோம். அச்சோ, ஜாலியாக என்ஜாய் பண்ணியா? எவ்வளோ ஜாலி. இது ஒரு நல்ல கேள்வி. நிறைய ஜாலி. சூப்பராக கடல் ஆட்டம் போட்டுட்டு திரும்பி நம்ம நின்ற குடில், இது வேற குடில், மேலே அது ஓட்டை இறஞ்சில, இது வேற ஒரு இது. அழகாக இருக்குது இந்த குடில் செட்டப். இங்கே வந்துட்டோம். இங்கே நிறையா போட்டிங் அதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க வீடியோவில். சூப்பராக இருக்குது, வேறு லெவலாக இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். வெயில். ஆனால் தண்ணிக்குள்ளே போனோன்னே வெயிலே தரல, சூப்பராக இருந்துச்சு. நிறையா அதில் செம்மையாக ஆட்டம் போட்டிங்க பாருங்கள். அச்சியா பேண்ட்டு நான் வச்சுருக்கேன். அச்சியா டவுசர் பாயாக இருக்காப்புல. டவுசர் பாய் எப்படி இருக்காரு. அங்கே இப்போ சாப்பிட போகிறோம். போயிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதே. அப்படியே போகிற வழியில் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே சூப்பராக நிறையா மரம் அந்த மாதிரி செட் பண்ணியிருந்தேன். இங்கே ஃபுல்லாக இந்த மாதிரிக்கு குட்டி குட்டியாக வீடாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் நிற்கிற இந்த ஜன்னலுக்காக நல்லா சூப்பராக இருக்குது. அதெல்லாம் அழகழகாக இருக்குது. அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்ப போகிறோம். வாங்க அப்படியே பார்க்கலாம். பண்ணித்தரேன். இதுதான் அந்த குடில் மாதிரி இருக்குது சொன்னேன்ல. நல்ல நாங்கள் வர்ற வழியிலே அக்ஷயாக்கு ஐஸ்கிரீம் வாங்கினோம். அங்கேயே அவள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நல்லா இருக்குமே. வேற மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கோம். ஐஸ்கிரீம் டேஸ்டாக இருக்கா? வாய் பத்திங்களா? பசி வந்துச்சு, அதனால போகிற வழி வடை வாங்கி சாப்பிடலாம் சொல்லிட்டு வடை நல்லா வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு அவ்வளோதான். அந்த விளாக் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல். நல்லாயிருக்கு. 1 day ட்ரிப்புக்கு சூப்பராக இருக்குது. வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. நாங்களே 1 மணிக்கு போகலாம். 3 மணி நல்லா 3 மணி நேரம் சூப்பராக கடலுக்குள்ளேயே வந்துருச்சு. செம்மையாக வைப் பண்ணி முடிச்சாச்சு. அச்சு பிடிச்சிருந்துச்சா? ட்ரெயினையும் பிடிச்சாச்சு, கடலையும் பிடிச்சாச்சு, கப்பலையும் பிடிச்சாச்சு. நாளைக்கு அச்சுக்கு ஸ்கூலு, அவள் கிளம்புறான். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொல்லு பாய். சொல்லி பாய்.